Hello students, welcome to HIBA Max 12th Standard Business Max பார்த்துட்டு இருக்கோம். Chapter 4 Differential Equations Example 4.1 Find the order and degree of the following differential equations. ஆர்டரும் கண்டுபிடிக்கணும், டிகிரியும் கண்டுபிடிக்கணும். இப்போ ஆர்டர்னா என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேஷனா, செகண்ட் ஆர்டர் டெரிவேஷனா, தேர்ட் ஆர்டரா, எது ஹையஸ்டோ எது மேக்ஸிமமோ அதுதான் எடுத்துக்கணும். அண்ட் அந்த ஆர்டரோட பவர்ல இருக்கிற வேல்யூ தான் நம்மளோட டிகிரி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கணும். ஹையஸ்ட் ஆர்டரோட பவர் தான் நம்ம டிகிரி. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 4 இன்டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேஷன், இது செகண்ட் ஆர்டர், இதுதான் பெருசு. ஸோ ஆர்டர் இப்போ கிரேட்டஸ்ட் வேல்யூ என்னது 2, செகண்ட் ஆர்டர் ஆர்டர் வந்து 2. இந்த செகண்ட் ஆர்டரோட பவர்ல எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். So power of highest order derivative is 1. அதுதான் டிகிரி. இங்க இது ரெண்டும் எழுதினா போதும். சரியா? அடுத்த கொஸ்டின் d square y by dx square minus 2 dy by dx plus 3y is equal to 0. First order derivative, second order derivative. So order 2. இதோட பவர்ல எதுவுமே இல்லைன்னா 1. So degree 1. Third question d cube y by dx cube minus 3 dy by dx whole power 6 plus 2y is equal to x square. So இப்போ இதுல highest order என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3 தான். Third order differentiation order 3 and அதோட power என்ன 1. Next question 1 plus d square y by dx square powerல 3 by 2 வந்திருக்கு, which is equal to a d square y by dx square. So இந்த மாதிரி function கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை முதல்ல நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணும். ஃபர்ஸ்ட் இதை வந்து பவர் நார்மலாக மாற்றணும். இப்போ 1/2 ரூட்டில் தான் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தான் ஆர்டர் என்ன டிகிரி என்ன நம்ம பார்க்க முடியும். சரியா? இப்போ இந்த 3/2 நான் எப்படி மாற்றி எழுதலாம்னா ரூட் ஆஃப் 1 + d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் ஹோல் கியூப்னு மாற்றலாம். 1/2 3/2னா 3 × 1/2 1/2னா ஸ்கொயர் ரூட்டுன்னு அர்த்தம், which is equal to a d square y by dx square. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் அந்த சைட் போனால் ஸ்கொயர் ஆகிடுமா, ஆர் ஸ்கொயரிங் ஆன் போத் த சைட்ஸ் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. 1 + d square y by dx square whole cube is equal to a square d square y by dx square whole squareம் கிடைக்கும். இப்போ வந்து நமக்கு பவரில் 1/2லாம் கிடையாது, வெறும் 3/2 தான் இருக்குது. ஸோ இப்போ செகண்ட் ஆர்டர் தான் இருக்குது, தேர்ட் ஆர்டர் இல்லை. செகண்ட் ஆர்டர் தான் நம்மளோட ஆர்டரோட வேல்யூ 2. அண்ட் டிகிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ரைட்டா? ஸோ ஹையஸ்ட் பவர் பார்த்தோம்னா 3 தான் எடுத்துக்க முடியும். ஸோ 3. இதை எக்ஸ்பேண்ட்லாம் பண்ண வேண்டாம். ரைட்டா? எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம், டேரெக்டாக நீங்கள் கியூப் வேல்யூ 3 எழுதிக்கலாம். அடுத்த கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். y dash plus y double dash whole square is equal to x plus y double dash whole square. ஸோ எங்கள் டபுள் டேஷ் தான் இருக்குது, அப்போ செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எழுதிடலாம். ஆனால் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் டபுள் டேஷ் ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு தான் டிகிரி கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னா ஃபிஃப்த் ஒன் ஒய் டேஷ் ப்ளஸ் ஒய் டபுள் டேஷ் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் டபுள் டேஷ் ஹோல் ஸ்கொயர். இதை வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் மாற்றி எழுத போகிறோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 × a × b ப்ளஸ் b ஸ்கொயர் y dash plus y double dash whole square. இப்போ இந்த y double dash whole square இங்கேயும் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது. அப்போ நான் கேன்சல் பண்ணணும். ரைட்டா? இப்போ நான் இந்த சைடு கொண்டு வரேன்னு வைங்க. y dash is equal to x square plus 2 times of x into y double dash plus y double dash whole square plus அந்த சைடு போனால் minus y double dash whole square plus 1 minus 1 கேன்சல் ஆகிடும். இப்போ நம்மக்கிட்ட பேலன்ஸ் என்னென்ன இருக்குன்னு மாற்றி எழுதலாம். இது dy by dx x square plus 2 times of x into d square y by dx square. y by dx square the highest order. So order value 2 and அதோட power எதுவுமே இல்லை, so 1ன்னு எழுதிக்கலாம். order என்ன டிகிரி என்னன்னு எழுதிட்டோம். next sixth question d cube y by dx cube minus dy by dx பவரில் 1/2 is equal to 0. ஸோ இந்த பவர் 1/2 இருக்கிறத நம்ம மாற்றணும்ல, இந்த 1/2 நான் சேஞ்ச் பண்ணும். இப்போ சொல்யூஷன் என்ன பண்ணுறேன், d cube y by dx cube is equal to dy by dx.
அந்த 1/2 அப்படியே இருக்கும். இப்போ இந்த 1/2 ரிமூவ் பண்ணோம்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் செய்யணும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ d cube y by dx cube whole square is equal to dy by dx ன்னு மாறிடும். 2 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இப்போ ஹையஸ்ட் ஆர்டர் பார்த்தோம்னா 3 தான். அதோட டிகிரி பவர் என்ன இருக்கு? 2. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? நெக்ஸ்ட் கொஸ்டின் 7th one. Y is equal to 2 into dy by dx whole square plus 4x into dx by dy. So solutionல first given எழுதிடுங்க. dy by dx whole square plus 4 into x. இங்க dy by dx இருக்கு, இங்க dx by dy. அப்ப நான் 1 by dy by dx ன்னு எழுதிப்பேன். இது அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். 1 by. அடுத்த லைன்ல இது எல்சிஎம் எடுத்தாதான் சால்வ் பண்ண முடியும். y is equal to 2 into dy by dx. ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு, இதுவும் வந்து ஜாயின் ஆகும். ஸோ 1 plus 4x whole divided by dy by dx. அடுத்த லைன் இது இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ எப்படி மாறும்? dy by dx into y is equal to 2 times of dy by dx பவர்ல 3 plus 4x. இப்போ ஹையர் ஆர்டர் பார்த்தா 1 தான், ஏன்னா செகண்ட் ஆர்டர் கூட இல்லை. ஆர்டர் 1, டிகிரி என்ன இருக்கு அதுக்கு பவர்ல? இங்க 1 இருக்கு, 3 இருக்கு. 3 தான் எழுதணும். எது ஜாஸ்தியானதோ அதை எழுதணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 4.2. Find the differential equation of the family of straight lines y is equal to mx plus c. When m is the arbitrary constant, c is the arbitrary constant and m and c both are arbitrary constant. நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைட் லைன் ஒன்று. y is equal to mx plus c. இதோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இதில் m and c ரெண்டு வேரியபிள் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் m கான்ஸ்டன்ட்னு எடுத்துட்டு கண்டுபிடிக்கணும், அப்புறம் c கான்ஸ்டன்ட்னு எடுத்துட்டு கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரெண்டுமே கான்ஸ்டன்ட்னு எடுத்து கண்டுபிடிக்கணும். சால்வ் பண்ணலாமா? சொல்யூஷன்ல கொஸ்டின்ல என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க? ஸ்ட்ரைட் லைன் mx plus c. இப்போ ஃபர்ஸ்ட் இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா m is an arbitrary constant, ரைட்டா? இப்போ இதே வேல்யூவை நான் ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போறேன். இதை நம்பர் 1ன்னு எடுக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 1 நான் டிஃப்ரென்ஷியேட் பண்றேன் with respect to x. இப்போ y டிஃப்ரென்ஷியேட் பண்ணா dy by dx. m டிஃப்ரென்ஷியேட் பண்ணா m பக்கத்துல x இருக்கா, x ஓட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அது மட்டும் வரும். cன்றது கான்ஸ்டன்ட், ஸோ இது 0 ஆயிடும். therefore m is equal to dy by dx. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம், ரைட்டா? இப்போ இந்த m ஓட வேல்யூ எடுத்து போய் நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். y is equal to m into x. m இருக்கிற இடத்துல dy by dx into x plus c. இப்போ இந்த y இன்சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ dy by dx into x minus y plus c equal to 0. இதுதான் நம்ம required differential equation. and இதோட ஆர்டர் என்ன? 1. எழுதிக்கலாமா? the required differential நீங்க கொஞ்சம் ஃபுல்லா எழுதிடுங்க, ஏன்னா புக்லேயே இருக்கும், இது எக்ஸாம்பிள் சம்லேயே இருக்கும். with first order. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா c as an arbitrary constant. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? c is an arbitrary constant, ரைட்டா? இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருந்தது? y is equal to mx plus c. இப்போ இதை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்றேன்னு வைங்க, ஆன்சர் என்ன கிடைக்கும்? dy by dx is equal to x ஓட கோஎஃபிஷியன்ட் m, அது மட்டும் தான் வரும். cன்றது கான்ஸ்டன்ட் 0 ஆயிடும். ஸோ c is eliminated from the equation 1. இப்போ பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்கு? dy by dx is equal to m. இதான் required equation. c வந்து ஆர்பிட்டரி கான்ஸ்டன்டா இருந்தா, அடுத்தது ரெண்டுமே ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். both m and c are arbitrary constants.
ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைச்சது? dy by dx is equal to m. இப்போ இன்னொரு வாட்டி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னா d square y by dx square is equal to 0. எனக்கு mன்றது இப்போ ஒரு கான்ஸ்டன்ட், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிடுச்சு. ஸோ m and c are eliminated. m and c are eliminated. ஸோ இப்போ என்னோட ஃபைனல் ஆன்சரில் என்னோட ஆர்டர் என்ன, டிகிரி என்ன அப்படின்னு பார்த்தா ஆர்டர் வந்து 2, செகண்ட் ஆர்டர். இதே டிகிரி வந்து அதோட பவர் 1. ஸோ required differential equation is d square y by dx square equal to 0. அடுத்த question பாருங்க, example 4.3. Find the differential equation of the family of curves y is equal to a by x plus b where a and b are arbitrary constants சொல்லிடுறாங்க. differential equation கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? சொல்யூஷனில் y is equal to a by x plus b ன்னு எழுதிக்கலாமா? இப்போ இதை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். என்னன்னா y is equal to a into x inverse, கீழே இருக்கிறத மேலே கொண்டு வந்துடுறேன், பவரில் -1 plus b. இப்போ x பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ண n into x பவர் n -1 கிடைக்குமா? n into x பவர் n -1. ஸோ இங்கே x பவர் -1க்கு இந்த வேல்யூ தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx, ஏன்னா டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ இங்கே x இல்லைன்னா dy by dxன்னு எழுதணுமா? that is equal to a -1 into x power -1 -1 plus b ஓட வேல்யூ 0 ஆகிடும். அப்போ dy by dx is equal to minus a, x பவரில் -2ன்னு வரும், x பவர் -2 1 by x ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ by x ஸ்கொயர் minus a by x ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அடுத்த லைனில் இந்த x ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வரலாம், x ஸ்கொயர் into dy by dx is equal to minus a. இப்போ நான் இன்னொரு வாட்டி என்ன பண்ணுறேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அகேன் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா யூவி மெத்தட். யூவி மெத்தட் u v dash plus v u dash. u இடத்துல எக்ஸ் ஸ்கொயர், ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். v dash இதை இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர்னு மாறிடும். ப்ளஸ் இப்போ v அப்படியே இருக்கும், v என்னது dy by dx அப்படியே இருக்கும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், 2 times of x ன்னு மாறிடும், which is equal to arbitrary constant 0 ஆகிடும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போ இது ரெண்டுத்துலேயுமே எக்ஸ் இருக்கா காமனா? ஸோ எக்ஸை கேன்சல் பண்ணிடலாம். ஒரே மாதிரி இருக்குன்னா எக்ஸை நான் இப்போ காமனாக எடுத்துட்டு எக்ஸ் இன்டூ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ், அந்த 2வை முன்னாடி எடுத்துக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்த லைனில் இந்த எக்ஸ் ஆன்சர் கொண்டு போனால் 0 தானே ஆகும். ஸோ எக்ஸ் இன்டூ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ dy by dx equal to 0. இதான் required differential equation. Understand ஆகுதா?